वंदे गुरुवद्वंदम अवांगमनसगोचरम रक्तशक्लप्रभामिश्रम अतर्क्यम त्रैपदम नहः. இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டு, ஏதோ இந்த குழந்தை பேசுகிறேன், தாயார் மாதிரி எல்லாரும் குழந்தையோடைய ஜல்பத்தை இந்த உலகில் கேட்டு சந்தோஷப்படும்படியே கேட்டுக்கிறேன். சஹஸ்ரநாமத்துக்கு இலக்கார சஹஸ்ரநாமம் நம்ம சொல்றோம். ஆனால் இலக்கார சஹஸ்ரநாமம் அந்த புக்கில் அந்த அங்கேயும் பார்த்துக்கா தெரியல. அதெல்லாம் சொல்ற ரகசியநாம சஹஸ்ரம். இந்த சஹஸ்ரநாமத்துக்கு ரகசியநாம சஹஸ்ரம் பேரை தவிர அப்புறம் வேலைக்காரனால வேற பேர் வச்சுக்கலாமே தவிர அப்படி நாம ரகசியநாம சஹஸ்ரம். இந்த ரகசியநாம சஹஸ்ரத்தை எங்க சொன்னா அப்படின்னா, அத்தனை கோடி பிரம்மாண்ட பெரிய சபையில கோடி பிரம்மா, கோடி விஷ்ணு, கோடி ருத்ரன் இருக்க விஷ்ணுயாதி வாக்கு தேவதில் பார்த்து அம்பாள் என்னுடைய நாமங்கள் 1000 நீ சொல்லுங்க, நீ வாக்கு தேவதர்கள், என்னோட சக்கரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னோட மந்திரத்தை பற்றி தெரியும், நான் ஆணையிடுகிறேன், நீங்கள் என்னுடைய ஏன்னா வசதியாதி வாக்கு தேவர்கள் நம்மளோட வாக்கு சொற்பமே தான். ஸோ அவளே தான் அவளை பற்றி சொல்லிண்டான். அனுமாதியாதிகி மயூர்கைகி அப்படின்னு அனுமாதி புதகெல்லாம் அம்பாண்டி கிரணங்களாக இருக்கும்போது வசதியாதிவாதெல்லாம் அவள் கிரணங்களே தான். இருந்தாலும் தன்னை பற்றி தானே அழகா சொல்லிட்டு ஒரு நாமம். இந்த ரகசியநாம சாஸ்திரத்துக்கு ஏன் ரகசியம் அப்படின்னு பேர் இருந்ததுன்னா, இந்த வசதியாதி வாக்தேவதலுக்கு ஒரு கூட்டம், ஒரு யோகினிகள் கூட்டத்துக்கு ஒரு பேர் உண்டு. முதல் ஆவரணத்தில் இருக்கிற தேவதைகளுக்கு பிரகடி யோகினிகள் அப்படிங்கும் போது, அடுத்தது குப்தர் வரும்போது இந்த வசதியாதி வாக்தேவதலுக்கு ரகசிய யோகினி அப்படின்றது. ஸோ ரகசிய யோகினிகளால் செய்யப்பட்ட நாமம் சஹஸ்ரநாமம். அதனால் இதுக்கு ரகசியநாம சஹஸ்ரம் ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு விதமா யோசிச்சா, நம்ம எல்லா பாஷையுமே சாங்கேதிகமாக தான் இருக்கும். அதாவது ஒரு உட்பொருளோட தான் இருக்கும். இப்போ நான் ஒருத்தர் பார்த்து வெயிட்டாக இருக்கார், ஒரு சேப்பாக இருக்கார், வெள்ளையாக இருக்கார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் சுற்றிகிட்டே இருக்கார், அவருக்கு நான் வெள்ளைக்காக்கா அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஒருத்தர் நானுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வச்சுருக்கோம், அவர் பேர் வெள்ளைக்காக்கா அப்படிங்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெள்ளைக்காக்கா வந்துட்டாப்பா நீங்கள் வைக்கிறேன், வந்திருக்கார் அப்படின்ட்டு அப்புறம் சொல்கிறேன். கேட்குறோம் என்ன நினச்சிப்பா, ஓஹோ காக்காவில் வெள்ளை கூட இருக்கும்போது இருக்கு அப்படின்னு நினச்சிப்பா. வெள்ளைன்னா ஒயிட் குரோ வேலைக்கு அர்த்தம். ஆனால் நான் சொன்ன அர்த்தம் வேற. நான் சொன்ன அர்த்தம் உள்ள இருக்கிற அர்த்தம் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் புரியும். ஆக இந்த சஹஸ்ரநாமத்தை சொன்ன வசதியாதி வாக்கு தேவதைகளுக்கு மட்டும் புரிகிற அர்த்தங்கள் தான் அந்த சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. நம்ம சம்ஸ்கிருதம் படிச்சதுனால சில அர்த்தங்கள் புரியும், சம்ஸ்கிருதம் படிச்சு தபஸ் பண்ணினால் இன்னும் சில அர்த்தங்கள் புரியும். எல்லாத்துக்குமே தபஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த சஹஸ்ரநாமத்தில் பூர்வபாகத்தில் பார்க்கும்போது அகஸ்தியர் கேட்கிறார், இன்னும் சுவாமி அதை சொன்னேன், இதை சொன்னேன், பட்டாபிஷேகத்துக்கு அதை சொன்னேன், இதை சொன்னேன், வாராகிக்கு சஹஸ்ரநாமம் சொன்னேன், சாமலிக்கு சஹஸ்ரநாமம் சொன்னேன், ஆனா இந்த நிலத்தைக்கு ஒரு சஹஸ்ரநாமம் நீங்க சொல்லலையே, ஏன் மறந்து போயிட்டாளா? நம்பர் 1. இல்லை எனக்கு தான் தகுதி இல்லையா? நம்பர் 2, பாடகி வேண்டான்னு சொல்றது அப்படின்னு ஒரு உதாசீனமா அப்படின்னு கேட்கும்போது சைக்கிட்ட சொல்றார், அதெல்லாம் கிடையாது. நேர் யாருன்னா அப்படி ஒரு சின்ன கையில சப்த சமுத்திரத்தை அச்சுதானங்க பண்ணிட்டார், அனந்தானமத்து ஜலத்தை காணும். அப்படிப்பட்ட தபஸ்வி இந்திய பர்வதத்தை அப்படி காலால் மிதிச்சார். அகஸ்தியர் அதனால பேரு. கும்பசம்பாதம் முதல் பேரு. இது அப்புறம் அகஸ்தியன் பேர் வந்தது. அகஸ்தியராக்கப்பட்ட நீர் ரொம்ப விசேஷம். நான் ஹயக்கிரிவர் வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்ச சாமி, எனக்கு ஞாபகம் மருதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நீர் கேட்கலங்கிறதால நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ஐயோ இந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறானே, சொல்லணும்னு ஆசையா இருக்கு, கேட்க மாட்டேங்கிறானே, கேட்காம எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை தரிச்சுட்டு இருந்தேன். அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இங்கே ஒரு தண்ணி இங்கே இருக்க பாட்டில் இருந்தது, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காணும்னா நான் கேட்கலாம், இங்கே ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று இருந்தது, அது எங்க அப்படின்னு கேட்கலாம். இதை பற்றின பூர்வ ஞானம் எனக்கு இருந்தால் ஒழிய சில விஷயம் இல்லை. அகஸ்தியர் ஒரு லாஜிக் பண்ணிட்டார். ஒரு சஹஸ்ரநாமம் இருக்கு, வாராகிக்கு இருக்கு, சாமிக்கு இருக்கு. ஸோ லாஜிக்கலாக எல்லாத்துக்கும் ஒரு சஹஸ்ரநாமம் இருக்கணும்.
ஸோ லாஜிக் படி கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நான் வந்து சடக்குன்னு கேட்கறது, எனக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லை, இன்னொரு ஒரு விஷயம் எக்ஸிஸ்டன்ஸ்னே எனக்கு தெரியாத விஷயத்தை நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா அதுக்கு பதில் வந்து தபஸ். தபஸ் இதோடைய எங்க வர்றதுன்னா அடுத்த ஸ்தோத்திரம் திருசதி சர்வபூத்திக ஸ்தவத்தை என்ன சொல்றார், நல்லா சொல்லிட்டேன் சுவாமி போயிட்டாங்க அப்படிங்கிறார். இல்லை கிடையாது, நீங்க எத்தையோ உங்ககிட்ட சம்திங் எல்ஸ் இஸ் மிஸ்ஸிங். என் மனசுல வந்து சமாதானம் வரல, நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கிற சமாதானம் சிஷ்யனுக்கு வரல. குரு ஆமாமா சொல்லிட்டேன் தலையாட்டிட்டார். நானும் சிஷ்யன்னு சொல்றேன், இல்லை சம்திங் ஏதோ விட்டு போச்சே நீங்க சொல்ல முடியலைங்கிறார். உடனே குரு சொல்ற 3 வருஷ காலம் குரு கிட்ட இருந்தப்புறம் அம்பாள் பிரத்யட்சமா வந்து சொல்ற, இவன் பொண்டாட்டி நல்லவோ, இவங்களை பாருங்களேன் என்ன சொல்ற, இவன் பத்னி அஸ்தி லோபாமுத்ரா மாமபாஸ்தே அதிபக்திதாக, இவன் பொண்டாட்டியான லோபாமுத்ராகப்பட்டவள் விசேஷமா என்னை பூஜை பண்றவள், அதனால இவன் நல்லவன், அதனால இவனுக்கு அந்த திசையை சொல்லு. ஏன்னா அது ஆட் நம்பர், இது இந்த லாஜிக்கே வர முடியாது. 198 அஷ்டோத்திர சேதம் இருக்கும், சஹஸ்ரநாமம் இருக்கும். இந்த 300ங்கிற நம்பர் வந்து ஒரு ஆட் நம்பர், இது 300 நாமா இருக்குங்கிறது சான்ஸே கிடையாது. ஸோ சான்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தையும் அவர் தபஸ்னால கண்டுபிடிச்சார். ஸோ இந்த சஹஸ்ரநாமம் அவருடைய தபஸ்னால நமக்கு கிடைச்சது. இதை சொன்ன ஹயகிரிவர், கேட்டவர் அகஸ்தியர் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரிண்டட் புஸ்தகத்திலாம் பார்த்து வச்சுங்களேன் 32 அத்தியாயங்கள் இருக்குங்கிற அந்த 32 அத்தியாயங்கள் சஹஸ்ரநாமத்தையும் காணும், திருச்சிதையும் தான் காணும். இருந்தாலும் பிராச்சீனமாக பெரியவாள்லாம் சொல்லிட்டு பாஸ்கராய மாதிரி பெரியவாள்லாம் பாஷ்யம் பண்ணியிருந்தாலும் அது ஒரு காலம் இருந்திருக்கணும். நம்மளுடைய ஜென்மாந்திர புண்ணிய பாபத்தினால் நமக்கு அது கிடைக்காம போயிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ரகசியநாம சஹஸ்ரத்தை பலஸ்ருதியில் என்ன சொல்றார் அப்படின்னா, நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணிக்கொண்டு, சந்தியாவந்தனம் எவ்வளவு பெரிய காரியம், நித்தியம் செய்ய வேண்டியது. ஒவ்வொருத்தரும் அவனுக்கு விதிக்கப்பட்ட சந்தியாவந்தன கர்மத்தை பண்ணிக்கொண்டு, ஸ்ரீசக்கர பூஜையை பண்ணிக்கொண்டு, இந்த ஸ்ரீசக்கர பூஜை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, பூஜை பண்றவா எல்லாரும் கிட்டத்தட்ட 90% இங்க இருக்கிறவா பூஜை பண்றவா தான். அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஞாசங்கள், பாத்திரா சாதனங்கள், ஆவரண பூஜைகள், அதுக்கப்புறம் தூப தீப நிவேத்தியம், சுவாசினி பூஜை, இதெல்லாம் போட்டு பெருசா ஒரு என்னதான் வேகமா போனாலும் 4 மணி நேரம் ஆயிடுறது. ஸோ இப்படிப்பட்ட பூஜை பண்ணின அப்புறம் சஹஸ்ரம் திரிசதம் சதமேவா, 1000 வாட்டியோ 300 வாட்டியோ போனா போறது 100 வாட்டியாவது பஞ்சதசாட்சி மந்திரத்தை ஜபம் பண்ணி இந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கோ. இந்த சொன்ன முதல்ல 4 ஐட்டம், சந்தியாவந்தனம், சக்கரார்ச்சனை, 1000 பஞ்சதிசி, சஹஸ்ரநாமம். ஸோ 4 ஐட்டத்தில் முதல்ல சொன்ன 3 ஐட்டம் பண்ண முடியலையானாலும் பரவாயில்ல, இந்த சஹஸ்ரநாமத்தை நித்தியம் சொல்ல வேண்டியது. இதம் நாம சஹஸ்ரம் கீர்த்தனம் நித்திய கர்மவத். அதே பழையபடி சந்தியாவந்தனத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சந்தியாவந்தனம் எப்படி விட முடியாதோ, ஆசௌச்சத்தில் கூட சந்தியாவந்தனம் விட முடியாது. எந்த விதமான இக்கட்டையும் விட முடியாத ஒரு விஷயம் சந்தியாவந்தனம். அந்த சந்தியாவந்தனத்தை மாதிரி இந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்படி என்னன்னா இதுல என்ன ஒரு விசேஷமா இருக்கு, இந்த சஹஸ்ரநாமத்தில் அப்போ வேற ஏதோ இருக்கணும் இல்லையா? ரகசியநாம சஹஸ்ரம் சொல்லிட்டோம். ஸோ இதுல ஏதோ ரகசியமான சில விஷயங்கள் இருக்கலாம்னு ஒரு சிந்தனை ஓடிட்டு இருந்த காலத்துல நாமளும் என்னுடைய 16வது வயசுல குருநாதர் அனுகிரகத்திலேருந்து இதை தினப்படி சொல்ல முடியாத அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் குருநாதர் அனுகிரகமே 3 மாச காலம் படுத்து படிக்கவும் ஆனோம். அப்போ பூஜைகள்லாம் விட்டு போயிடுது, என்னால் வந்து பூஜை பண்ண முடியல. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா அது இப்படி பூஜையே பண்ண முடியாமல் நம்ம வாட்டி படுத்துட்டோமே, இல்லை என்னடா நமக்கு வந்து சரி சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். அப்போ தோணலை, இப்படின்னு சொன்னதெல்லாம் பல சுதியெல்லாம் படித்ததெல்லாம் இந்த மனசு இருந்தாலும் அந்த நேரத்தில் தாபத்தில் எனக்கு தோணலை, என்னடா இப்படி நம்ம பூஜையெல்லாம் விட்டு இப்படி படுத்து படிக்க கிடக்கோமே, ஒன்றுமில்லாமல் போயிடுத்தேன்னா அப்போ மனசில் ஆராய்ச்சி ஏற்படும் போது சில எண்ணங்கள் வந்தது. அதுதான் இன்னைக்கு இவ்வளோதான் பூர்வபீடியன்னு, நானும் விஷயத்துக்கே வரல. இந்த விஷயத்தில் நாம் பண்ணின பூஜையை வந்து ஒரு பார்ட்டாக யோசிச்சு வந்தோம்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக லலிதா சஹஸ்ரநாமத்தை நாமாக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது அம்பாள் அனுகிரகத்தினாலையும் குருநாதர் அனுகிரகத்தினாலையும் இந்த குழந்தை ஏதோ 2 பூ போட்டேங்கிற ஒரு சின்ன கருணையினாலையும் அம்பாள் நமக்கு கொடுத்தா அதை எல்லாருக்கிட்டையும் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். முதல்ல என்ன சொல்கிறோம், சம்பிரதாய குருஸ்தோத்திரம், ஸ்ரீநாதாதி குருத்திரையும் ஆரம்பித்து ஆபிரமலோகாதுன்னு சொல்லி எல்லா குருநாதர்களையும் நமஸ்காரம் பண்ணுறோம்.
இதுக்கு சஹஸ்ரநாமத்தில் தட்சிணாமூர்த்தி ரூபிணி, சனகாதி சமாராத்யா. ஓ சாரி, ஃபாஸ்ட்டாக நான் சொன்னதே நான் மாற்றி சொல்லிட்டேன். முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சந்தியா நாமா சஹஸ்ரநாமத்தில் சந்தியான்னு ஒரு நாமா இருக்கு. 3 சந்திக்கும் 3 விதமான தேவதைகள், காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. இந்த 3 நாமாக்களும் இருக்கு. வியாஹிருதி அப்படிங்கிற ஒரு நாமா இருக்கு. இந்த நாமாக்கள்னால நம்ம நித்தியப்படி பண்ண வேண்டிய சந்தியாவந்தன கர்மாக்களை செய்ததான ஒரு மன திருப்தியை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது ஸ்ரீவித்யா சந்தியாவந்தனம்னு ஒன்று இருக்கு. உபாசகாலுக்கு நம்ம வைதிக சந்தியாவந்தனை தாண்டி ஸ்ரீவித்யா சந்தியாவந்தனம்னு இருக்கு. அந்த ஸ்ரீவித்யா சந்தியாவந்தனத்துக்கான முதல் ஒரு நாமா பார்த்தோம்னா மார்த்தாண்ட பைரவாராத்யா. ஸோ நம்ம மார்த்தாண்ட பைரவருக்கு அர்க்கியம் கொடுக்குறோம். பானுமண்டல மத்தியஸ்தா அப்படிங்கிற நாமாக்களால் பானுமண்டலத்தை ஸ்ரீசக்கரத்தை விஜயாச்சு ஸ்ரீவித்யா காயத்ரியினால் அர்க்கியத்தை கொடுத்து சந்தியாவந்தனங்களை பண்ணி கொண்டு யாக கிரகத்துக்கு வந்து, இது யாக கிரகம், நம்ம பண்ணுறது பெரிய யாகம். அந்த யாகத்திற்குள்ள நுழையும் போது சன்பராய குருஸ்தோத்திரமானது முதல்ல சொல்லிட்டேன். தட்சிணாமூர்த்தி ரூபிணினும் சனகாதி சமாராத்தியாங்கிற நாமாக்களால் குருவும் சனகாதி அப்படின்னு சொல்றதுனால அந்த பரம்பரை வந்துடுத்து. அவருக்கு அதுக்கு மேலே சிஷ்யாலேருந்து ஆரம்பித்து நம்ம குருநாதர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு முதல்ல துவார பூஜை பண்ணுறோம். பம் பத்ரகாளியே நமக, பம் பைரவாய நமக, லம் லம்போதராய நமகங்கிறோம். இதுக்கு நாமாக்கள் யோசிச்சோம்னா பத்ரமூர்த்திஹி அப்படின்னு நாமா இருக்கு, பைரவி அப்படின்னு நாமா இருக்கு, கணாம்பா அப்படிங்கிற 3 நாமா இருக்கு. இந்த 3 நாமாக்கள்னால் துவார பூஜையை பண்ணி கொண்டு உள்ளார ஆசன பூஜை பண்ணுறோம். ஆசன பூஜைக்கு பத்மாசனா அப்படிங்கிற நாமா இருக்கு. அந்த ஆசனத்தில் எப்படி உட்காந்துக்கணும்? சுகாராத்யா, சுகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். மகாயாக கிரமாராத்யா அப்படிங்கிறது சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை பண்ணிக்கொண்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த பூஜையில் முதல்ல தீப பூஜை. அஜ்ஞான துவாந்த தீபிகா அப்படிங்கிற நாமாக்களால் பெரிய விஷயம். அஜ்ஞானம் தீபம் வந்தப்புறம் இருட்டை போன்னு சொல்ல வேண்டாம். இருட்டை வந்து இப்போ தீபம் வந்து இருட்டு தானாக காணாமல் போயிடும். ஆக அஜ்ஞான துவாந்த தீபிகாங்கிற விஷயத்தில் இங்கே தீபம்ங்கிறது குருநாதர் தான். ஸோ குருநாதருடைய தரிசனத்தினாலேயே நம்முடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட அஜ்ஞான துவாந்த தீபிகையாக இருந்து கொண்டு மேற்கொண்டு பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பீட பூஜை. அமிர்தாம்போ நிதையே நமக, ரத்ன தீபாய நமகங்கிறதெல்லாம் சுமேர் மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன்னகரநாயகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி ஆகப்பட்ட நாமாக்கள்னால பீட பூஜையை ஆரம்பித்து கொண்டு பீட பூஜையை பண்ணி அடுத்த பண்ணுறது பூத சுத்திங்கிற கர்மா. தாபத்திரையாகடி சந்தத்த சமாஹ்லாதன சந்திரிகா. இந்த நாமாக்களில் பார்த்தோம்னா நம்ம பூத சுத்தியில் பண்ணக்கூடிய எல்லா கிரையும் வந்துருத்தோம். பூத சுத்திங்கிறது ஒரு சின்ன டெட்டூர் படுத்துக்கிறேன். நம்ம வந்து ஆச்சமனம் பண்ணிக்கிறோம். ஆத்ம தத்துவம் சுவாதியாமி ஸ்வாஹா, வித்யா தத்துவம் சுவாதியாமி ஸ்வாஹா, சிவ தத்துவம் சுவாதியாமி ஸ்வாஹாங்கிறோம். ஆத்ம தத்துவம் சுவாதியாமி ஸ்வாஹான்னு சொல்லும்போது தத்துவ சோதனை என்ன சொல்லலாம்? ஆத்ம தத்துவேன ஆனமல சோதனார்த்தம் ஸ்தூல தேகம் பரிசோதயாமி ஜுஹாமி ஸ்வாஹாங்கிறோம். அப்போனா ஸ்தூல தேகத்தை எரிச்சோமா? ஒன்றும் எரிக்கலாம் இல்லையா? அது அப்படியே தான் இருந்துருக்கு. ஆனாலும் எரிச்சதாக பாவனை செய்கிறது இந்த பூத சுத்தியில தான். பூத சுத்தியில சங்கோச்ச சீரிதம் சோஷே சோஷய ஸ்வாஹா, தகதக பஜபஜ ஸ்வாஹா, பரமசிமாவிரதம் வருஷே வருஷய ஸ்வாஹா, சாம்பவ சீரிதம் உட்பாதை உட்பாதை ஸ்வாஹா. ஆக இந்த ஒரு சரீரத்தை விட்டு, அதாவது என்ன சொல்றது, இங்கிலீஷில் சொல்லுவான், யூ ஆர் கட்டிங் ஆஃப் யுவர் எஸ்டர்டே. நேற்றுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி இன்னைக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு புதுசாக பிறந்தேன், இன்னைக்கு புதுசாக இருக்கேன். ஐ எம் ஃப்ரெஷ் எவ்ரி மினிட். பாஸ்ட் இஸ் கான், அது உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபியூச்சர் அன்சர்டன், இந்த ப்ரெசன்ட் சர்டன். சர்டனான ப்ரெசென்ட்டில் சர்டனான அம்பாளை சர்டனாக பூஜை பண்ண வேண்டியது தான். ஆக தாபத்திரையா அக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா இப்படியாக பூத சுத்தியை பண்ணிக்கொண்டு விக்னோச்சாரணம் பண்ணுறோம். விக்னநாசினி சம்பர்தா சேஷ பாஷண்டாங்கிற நாமாக்கள்னால விக்ன உச்சாரணம் பண்ணிக்கொண்டு ஆத்ம பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம். பிராணதா அப்படிங்கிற நாமாக்களால் ஆத்ம பிராண பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு மேலே மாத்திரகாதி நாசங்கள் பண்ணிக்கிறோம். மாத்திருக்கா வர்ணரூபிணி அப்படிங்கிற நாமாக்கள்னால மாத்திருக்கா நியாசம், பஞ்சாசத் பீடரூபிணி பீடநியாசம், விசுத்தி சக்கர நிலையாக மேற்கொண்டு சஹசிராராம் பூஜா வரைக்கும் ஒரு பெரிய நாமா செட் இருக்கு. அது யோகினி நியாசம். ஆக லகுஷோடா நியாசம் மகாஷோடா நியாசங்களால் எல்லா நியாசங்களையும் பண்ணிக்கொண்டு
பாத்திராசாதனம் பண்றோம். பாத்திராசாதனத்தில் ஒரே நாம சைதன்யார்கிய சமாராத்யா. இப்போ எப்படியுமே 1 2 3ல 3 சொல்லிட்டேன்னா 2 1 சொல்ல மாட்டேன். 3னா 1 2ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ சைதன்யார்கியமான விசேஷார்கியம் இருந்துருந்தா சாமானியர்கியம் பத்தினி போக்குவரத்துலாம் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சைத்தன்யார்கிய சமாராத்தியாவை கருத்து கொண்டு கடைசியில் அந்த சைத்தன்யார்கிய சமாராத்தியத்தில் கடைசியில் குரு விட்டு சமர்ப்பணம் பண்ணுறோம். குருமூர்த்தி குரு பிரியாங்கிற நாமாக்களா குரு சமர்ப்பணம் பண்ணிக்கொண்டு சிதக்கடி குண்ட சம்பூதா நம்மளுடைய சிதக்கடியிலே தர்மா தர்ம விவர்ஜிதா புண்ணியா புண்ணிய பிளப்பதாங்கிற நாமாக்கள்னால அந்த 8 விதமான ஹோமம் பண்ணிக்கிறோம். தர்மம் ஜுஹோமி ஸ்வாஹா, அதர்மம் ஜுஹோமி ஸ்வாஹா, சங்கல்பம் ஜுஹோமி ஸ்வாஹா, விகல்பம் ஜுஹோமி ஸ்வாஹா, கிருத்தியம் ஜுஹோமி ஸ்வாஹா, அகிருத்தியம் ஜுஹோமி ஸ்வாஹா. இங்கே திரும்பி சொல்ல வரேன். இப்படி அகிருத்தியம் ஜுஹோமி ஸ்வாஹா கொஞ்சம் நியாயமா இருக்க. நான் ஒரு செயல் செய்யலை, அந்த செயல் செய்யலைங்கிறது வந்து என்கிட்ட இப்படி ஒட்டிக்கும். ஒரு செயலை செஞ்சால் அந்த செயலோட புண்ணிய பாபம் என்ன ஒட்டிக்கலாம். ஆனால் அகிருத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் செய்யலை, ஒரு செயலை நான் செய்யலை அப்படின்னா உனக்கு விதிக்கப்பட்டு நீ செய்யப்படாத செயல். பழையபடி சந்தியானத்தை வந்துட்டேன். உனக்கு விதிக்கப்பட்டு நீ செய்யப்படாத செயல் உனக்கு ஒட்டிக்கும், அது ஒரு பாபமா ஒட்டிக்கும். அந்த அவதியில் ஸ்வாஹா எழுதில்லை உழுதே, உன்னுடைய ஆజ్ఞையினால் நடக்கிறது. அம்மா உன்னுடைய சரணாகதியை அடைஞ்சுக்கிட்டேன், உன் ஆజ్ఞையாலே எல்லாம் நடக்கிறதுங்கிறதுனால புண்ணியா அப்புண்ணிய பலப்படுறது. அப்புண்ணியம் தான், பாபம்னு சொல்ல மாட்டேங்கிறான்ல. புண்ணிய அப்புண்ணியம் அழகா தேவதைகள் சொல்றா. தர்ம அதர்ம விருஜிதா. இப்படிப்பட்ட தத்துவ சோதனைகளை பண்ணி கொண்டு உள்ளே நம்பான அந்தர்முக சமாராத்தியா ஏகாகிர மனசோட. இந்த நிறைய பேர் இந்த அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக சொல்லபாக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த நாமாக்கள். என்னடானா சில பேர் சொல்றான் பூஜை பண்றதில்ல, நான் அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக சுதர்லபா அப்படிங்கிறான். அங்கேயும் ஞாபகம் பகிர்முக சு துர்லபா, துர்லபம் இல்லை, அதில் சு போட்டான், பாசிட்டிவ் தான் போட்டிருக்கான். ஆனா இங்க அந்தர்முக மனேன அந்த விஷயம் ஒளிஞ்சதுக்குள்ளாத்து. ஏகாகிரமான மனசுடன் செய்யப்பட பூஜையினால் சமயக் நன்றாக ஆராதிக்கப்படுகிறாள். மனசு எங்கே ஓடின்னு இருக்கு. நாளைக்கு எங்கே போகணும், பேங்க் போகணும், ஆஃபீஸ் போகணும், சரி ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாதா கூட சம்பது, அப்புறம் சரி என்னாச்சு நிவேதான் தெரியலையே, மணி அடிக்கணுமே, விளக்கில் என்ன ஊற்றிருக்காளா தெரியலையே, ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாதா இப்படி இப்படி ஓடின்னு இருக்க. இதுவும் ஒரு பூஜை தான். அம்பாள் இந்த பூஜையை தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ல் தான் ஸ்டேஜ் 2 வர முடியும். சடனாக நான் PhD படிக்கிறேன், நான் கொடுங்க எனக்கு PhD டாக்டரேட் பண்ணுறது கொடுங்க, எதாவது கொடுக்குறது ஏபிசி தெரியாது சுவாமி, நான் வந்து PhD பண்ணுறேன்னு நடக்குமே. அதனால பகிர்முக சு துர்லபா, துர்லபம் இல்லை சு, நிச்சயமாக அம்பாளுடைய கருணை நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்தர்முகமான மனசால அந்தர்யாகத்தை பண்ணி கொண்டு அம்பாள் ஆவாகனம் பண்ணி அம்பாளுக்கு முதல்ல என்ன பண்றோம், சதுஷ்டி உபச்சாராட்யா. 64 உபச்சாரங்களையும் சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம். சதுஷ்டி உபச்சாராட்யாங்கிற நாமத்தினால 64 உபச்சாரங்களை பண்றோம். அதுல சில உபச்சாரங்களுக்கும் நாமாக்கள் இருக்கு. அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடி லதாயை அருணதுகூல பரிதானம் கல்பயாமி நமகங்கிறோம். லதாயை பிரதபூஷணம் கல்பயாமி நமகான்னு சொல்றோமா. காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா கனகாங்கத கையூர கமனீய புஜான்விதா எழுத்தாயி அங்கதம் கல்பியாமி வளையாவளிங் கல்பியாமி ஊர்மி காவலிங் கல்பியாமி எல்லாம் நாமாக்கள் சொல்றோம். சஹஸ்ரநாமத்தில் இதுக்கான நாமாக்கள் கிஞ்சான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம் புஜா எழுத்தாயி ரத்னோபுரம் கல்பியாமி நமக ஸ்ரீமன் மாணிக்க பாதுகை கல்பியாமி நமக. இது எல்லாமே சஹஸ்ரநாமத்தில் பல நாமாக்கள்ல நம்ம சதுஷ்டி உபச்சாரத்தையும் செய்து கொண்டு கடைசியில் என்ன பண்றோம், பஞ்சசங்கியோபச்சாரிணி. சதுஷ்டி கடைசியில கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் இது பண்ணின உடனே பஞ்சசங்கியோபச்சாரிணியான பூஜை பண்ணி கொண்டு தசமுத்ரா சமாராத்யா தசமுத்திரைகளை காட்டி பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பிந்து தர்ப்பணத்தை செய்து கொண்டு, பிந்து தர்ப்பணம் எப்படி பண்ணணும், ஞான முத்ரா ஞான முத்திரை 4 புஷ்பத்தையும் தத்துவமே தத்துவ முத்திரையினால விசேஷ அர்க்கத்தையும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற அதெல்லாம் நான் பூஜை பண்றதை ஆர்டர்லேயே சொல்லிட்டு வரேன். பூஜை பண்றோம், அதை அழகாக ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போறோம், ஷடங்கம். ஷடங்க தேவதா யுக்தா நாமா இருக்கு. பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா திதிமண்டல பூஜை ஆயிடுத்து. இந்துஜல் திதி நாமாக்களும் இருக்கு. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா. வேறு உண்டா இருக்கான்னு கேட்டா துஷ்டின்னு ஒரு நாமம் இருக்கு. இந்த 4 சந்திரகலை, அந்த 4 சந்திரகலை சந்திரனோட கலை தான் நம்பாளா இருக்கிறதுனால அந்த நாமம் அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி துரிதா அப்படின்னா சத்ய பிரசாதினி,
க்ஷிப்ரபிரசாதி நாம இருக்கு, அது துரிதா. துரிதானா ஃபாஸ்ட். ஜுவாலாமாலினி காட்சித்த வன்னி பிராகாரமதிகா, ஜுவாலாமாலினி இருக்கா, நித்யா பராக்கிரமாட்டோப நிரீட்சண சமுத்சுகா, இப்படிப்பட்ட நாமாக்கள்லாம் திதிநித்யா பூஜையாச்சு. குருமண்டல ரூபிணி, குருமண்டல பூஜையாச்சு. குருமண்டலத்தை திவ்யோக சித்தோக மானோக குருநாதர்களை பூஜை பண்ணி ஸ்வகுருவையும் பூஜை பண்ணிட்டால் குருமூர்த்திகி, குருப்பிரியா, இந்த நாமாக்களால் குரு பூஜை அனுப்புறோம். முதல் ஆவரண பூஜை. முதல் ஆவரணத்துக்கு லகார பிரதிக்கு பூமி தத்துவத்தை சொல்றான். மகி அப்படிங்கிற நாமா இருக்கு, பூமி தத்துவத்தை குறிக்கிறது. அதில் இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு முதலே சொல்லிட்டேன் பேரு. பிரகட யோகினி நாமா இருக்கு. இங்க பிரகடாகிருதிகி அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. ஸோ பிரகடாகிருதிங்கிற நாமாக்கள்னால அது முதல்ல இருக்கிற முதல் லைன் அதிமாத சித்திகள், ரெண்டாவது பிராமியாதிகள். பிராமிக்கு பிரம்மாணி நாமா இருக்கு, மாகேஸ்வரி நாமா இருக்கு, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி நாமாலையும் கேட்கக்கூடாது. பஞ்சமி நாமா இருக்கு. அதே மாதிரி ஐந்திரி நாமாலையும் கேட்கக்கூடாது. வஜ்ரணி நாமா இருக்கு. வஜ்ரத்தை கையில் வச்சுருக்கா இந்திரவன சக்தி தான் அது. சாமுண்டா, மகாலட்சுமி நாமாக்கள்லாம் இருக்கு. தசமுத்ரா சமாராத்தியா இருக்கு, தசமுத்திரைகள் இருக்கு. இப்படி திரிபுரா, திரஜகத் பஞ்சாத், சக்கரேஸ்வரியான திரிபுரா நாமா இருக்கு. அந்த யோகினிகளோட பேரான பிரகட யோகினிகள் இருக்கு. அடுத்தது 16 கலைகளால் இருக்கக்கூடிய ஷோடச சர்வா ஆஷா பரிபூரக சக்கரம், சர்வாஷா பரிபூர சக்கரம் இருக்கு. அதுக்கு அந்த தேவதைகளுக்கு பேர் குப்த யோகினிகள்னு பேரு. கோப்திரி நாமா இருக்கு. இப்போ ஒரு நாமாக்களும் சில இடங்களில் அங்கே ஒரு அர்த்தம் வரும், திருப்பி அதே நாமம் இன்னொரு அர்த்தமும் அது இன்னொரு அர்த்தம் வரும். எப்படி நானே ரமேஷன் சொல்கிறேன், இந்த அம்மாவுக்கு நான் ஆத்துக்காரர், எனக்கு பசங்களுக்கு அப்பா, எங்கள் அம்மாவுக்கு நான் பையன், உங்களுக்கு ஃப்ரெண்டு, நான் ஒருத்தன் தான், நானும் ஒன்று தான் இருக்கு. இடத்த பொறுத்த மாதிரி மாறிண்டே இருக்கு நாமாக்களோட அர்த்தம். ஆக சகசாமத்தை சொல்லும்போது பூஜையை மனசில் வச்சுட்டே போனோம்னா அந்தந்த பூஜையோட கட்டத்தில் அந்தந்த நாமாக்களுக்கு அப்படி இப்படி அர்த்தம் வந்துட்டே இருக்கும். அடுத்தது குப்த யோகினிகள், அப்புறம் குப்தத்திர யோகினிகள். அதர்சியா நாம இருக்கு. அடுத்தது சம்பிரதாய யோகிகள், சம்பிரதாயேஸ்வரி நாம இருக்கு. குலோத்தீர்ணா நாம இருக்கு, குலோத்தீர்ண யோகினிகள். நிகர்பாக நிர்பவா அப்படி நாம இருக்கு. ரகசிய யோகினிகளுக்கு இதே மாதிரி யோசிச்சு பார்த்தேன்னா அந்த ஒரு சக்கரேஸ்வரி நாமாக்களுக்கும் ஒரு அழகான நாமாக்கள் இருக்கிறது. கடைசியில் பூஜையெல்லாம் எடுத்து 9வது ஆவரணம் சர்வாந்தமய சக்கரத்தில் இருக்கிற அம்பாள், சர்வானந்தமய சக்கர சுவாமினியாக இருக்கக்கூடிய பராபர ரகசிய யோகினி பூஜை பண்ணி கொண்டு இருந்தோம்னா யோனி முத்ரா, திரிகண்டேசி, அங்கே காட்ட வேண்டிய முத்திரைகள் யோனி முத்திரை, திரிகண்டா முத்திரை. நடுவில் திரிபுராஸ்ரீ வசங்கரி, 5வது தேவதைக்கு திரிபுராஸ்ரீ சக்கரேஸ்வரி பேர், திரிபுராஸ்ரீ வசங்கரிங்கிற நாமா இருக்கு. இப்படி பல நாமாக்கள்னால இந்த நவாவரண பூஜை இருக்கக்கூடிய எல்லா லெவலையும் பார்த்துட்ட அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறோம், திருப்பியும் பஞ்சசங்கியோபச்சாரணி கந்த புஷ்போதபதி வேதங்களை பண்ணி அம்பாளுக்கு ஸ்தோத்திரங்கள். கடைசியில் என்ன பண்ணோம், காமகலா தியானம். முன்னாடியே சொன்னேன், ஆத்ம தத்துவம் சோதயாமி நம ஸ்வாகாங்கிறது இஸ் ஈக்குவலன் டு பூத சுத்தி. அந்த ஆத்ம தத்துவம் சோதயாமி ஸ்வாகான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஒன்லி ரிமைண்டர் சேயிங் தட் ப்ளீஸ் டூ, தினமும் பூத சுத்தியை செய்து கொள்ளுங்கள். வித்யாதத்துவம் சோதயாமி நம ஸ்வாகாங்கிறோம். வித்யாதத்துவங்கிறது பேத புத்தி இல்லாமல் இருக்கிறது, நானும் அம்பால ஒன்று இருக்கக்கூடிய வித்தை. அது கொடுக்கக்கூடிய ஒரு கிரியை என்னடான்னா நியாசம்தான். இந்த நியாசத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோ, 80 நியாசம் இருக்கு. 80 தினம் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நியாசங்களையும் மாத்துக்கா நியாசத்துலேருந்து எல்லா நியாசத்தையும் மாத்துக்கா நியாசத்தில் எல்லா நியாசம் அடக்கம். மாத்துக்கா நியாசங்கிறது சாதம் மாதிரி இவ்வளோ பெரிய சாதம் போட்டால் புளிக்குழம்பு, துளி ரசம், மோர் குழம்பு இப்படி தொட்டுதான் தான் சாதம் சாப்பிட முடியும். ஸோ மாத்துக்கா எல்லாத்தையும் வேணும், எல்லாம் இருக்க முடியாது. அதனால் பாக்கி நியாசங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தால் இது வித்யாதத்துவத்தை சோதனம் பண்ணி கிளீன் பண்ணி அப்படின்னு அர்த்தம். பேத புத்தியை ஒழித்து நானும் லலிதையும் ஒண்ணுங்கிற சதானந்த பூர்ண ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா அப்படிங்கிற உபநிஷத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தோடைய அனுபவத்துக்கு ஹேதுவாக இருக்கும். 3வதாக சிவதத்துவம் சோதயாமின்னு ஸ்வாகா சொல்றேல, சிவதத்துவம் சோதயாமி சிவதத்துவேன கார்மிக மல சோதனார்த்தம் காரணதேகம் பரிசோதயாமி ஜோமி ஸ்வாகா. அது பண்றதுக்கு கிரியை என்னடான்னா இந்த காமகலா தியானம். இந்த காமகலா தியானத்துல முகமானது அம்பாள், ஸ்தனமானது நம்ம ஸ்தனம், அம்பாள் ரகசிய ஸ்தானம் நம்ம ஸ்தானம் நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி நினச்சிக்கணுமா, ஸ்ரீரங்கமா அப்படி யோசிக்கணுமா கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா இந்த தத்து துவம் அசி, இதுதான் 3 வாக்கியம். இதுதான் அங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு.
நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு, என்னை தவிர இந்த உலகம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தையும் என்னையும் இயக்கக்கூடிய அதிருஷ்யமான ஒரு சக்தி இருக்கு, அது நம்ம ஈஸ்வரன் பேர் வச்சுக்கிறோம். இந்த மூணு ஒண்ணுதான் அப்படின்னு புரியறதுக்காக தான் இந்த காமகலா தியானம். இந்த முகம் அப்படின்னு சொல்றமே, முகம்ங்கிறது இண்டிவிஜுவலை குறிக்கிறது. ஸ்தனம் அப்படின்னா ஸ்திரீகளுக்கெல்லாம் ஸ்தனம் இருக்கான இருக்கு. மூஷா பார்த்துருக்கலான்னா இல்லை, பார்த்துருக்கோம். இப்போ உட்காந்துருக்கோம், அமெரிக்கான்னு ஒன்று இருக்குங்கிறான், தலையாட்டுறேன். ஆஸ்திரேலியா இருக்கு, அண்டார்டிகா இருக்கு, நான் பார்த்ததில்லை. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இப்படி திரும்ப அந்த அந்த செவத்தை தாண்டி அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க் இருக்குன்னு தெரியும், ரொம்ப பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியல, ஆனால் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆக ஸ்திரீகளுடைய ஸ்தலங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்கத்தான் இருக்கு. மூஷா பார்த்துருக்கேன்னா பார்த்த மாதிரி தான் இருக்கு, பார்க்காத மாதிரி தான் இருக்கு. ஆக இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளம் அது. அதில் என்னன்னு ஸ்திரீகளாகப்பட்டவர் குழந்தை பிறந்தப்பறம் போஷாக்கு கொடுக்குற குழந்தைகளுக்கு. ஸோ இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு போஷாக்கு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, வெளிச்சம் கொடுக்கறது, எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. உலகம் தான் பிரபஞ்சம் தான் நமக்கு செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அந்த ஆனால் ஸ்திரீகளுடைய ரகசிய ஸ்தானத்தை பார்த்தெல்லாம் அடிக்க வந்துடும் நீங்கள்லாம். அது ரகசியமான விஷயம், யாருக்கும் கிடையாது. அது ஈஸ்வரன் பார்த்துருக்காலும் கேட்டால் கண்டவர் வெண்டிலர், நின்றவர் கண்டிலர். அப்படிப்பட்ட ரகசியமான விஷயம் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இது பார்த்தியான்னு கேட்டால் நோ ஐடியா. அப்படிப்பட்ட மூணும் உடம்போட பார்த்து தான். உடம்புல தனி தலையா ஸ்தானம் தனியா, ரகசிய ஸ்தானம் தனியா இருக்க பிச்சுக்க முடியுமா? முடியாது. இதை பார்ட் ஆஃப் த சேம் பாடி எக்ஸிஸ்டன்ஸ் வேணும்னா தலையா உடம்பு எல்லாம் தான் வேணும். ஆக பிரபஞ்சத்தில் நான், பிரபஞ்சம், ஈஸ்வரன் மூணு ஒன்று, பார்ட் ஆஃப் த சேம் ஐடியா அப்படிங்கிற நினைப்புக்கு தான் காமகலா தியானம். இந்த நினைப்பு வந்துடுத்தோம்னா நம்மளுடைய கார்மிக மலமானது ஒழிந்து காரண தேகத்தை ஸ்கிளீன் பண்ணி நம்மளே மகாத்ருவஸ்திரியாக அனுபவத்தை ஏற்படுத்துவோம். இதுக்கப்புறம் பூஜையில் என்ன சொல்றது? கிருதாகிருதம், யாகம், ஹோமம் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். யஜ்ஞ பிரியா, யஜ்ஞகத்ரி, எஜமான ஸ்வரூபிணி, இப்படியாக நாமாக்களால் ஹோமத்தையும், ஹோமாந்தே பலி, பலிப்பிரியா நாமா இருக்கு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஜபம் பண்ண போறோம். மூலக்கூட திரைகளே பரா, மூலமந்திராத்மிகா, அப்படியாக ஜபங்களை பண்ணிக்கொண்டு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றோம். கணேச கண நட்சத்திர யோகினி ஆரம்பிச்சு ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஸ்தோத்திர பிரியா அப்படிங்கிற நாம இருக்கு. அது மேற்கொண்டு என்ன பண்ண போறோம்? சுவாசின் அர்ச்சன பிரீதா, அசையற அம்பாளை நம்ம பூஜை பண்றோம். இதற்கு அசையாத அம்பாள் ஒரு மேருவோ ஒரு படமோ ஒரு ஏதோ வச்சுட்டு பூஜை பண்ணினோம். இந்த அம்பாள் தான் இந்த அசையும் அம்பாளாகவும் இருக்கிறாங்கிற ஞாபகத்துக்காக. ஏன்னா வித்யா சமஸ்தாக தவ தேவி பேதாக ஸ்திரீ சமஸ்தா சகலா ஜெகத்சு அப்படின்னு சொல்லப்பட்ட தேவி மகாத்மிய வாசனப்படி விமானஸ்தா நாம இருக்கு. இங்கே விமானம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், விசேஷமான மானம், விசேஷமாக எதை கொண்டு செல்கிறதோ, விசேஷமா இந்த ஜீவனை தன் கர்ப்பப்பையில் எடுத்து வைத்துக் கொண்டு 10 மாதம் நடந்து சென்ற இதுவோ அந்த சுரூபமா விமானஸ்தா அப்படின்னா அதில் இருக்கிறாள். அந்த ஸ்திரீ சுரூபமாவே தேவி இருக்கிறாள். அதனால்தான் உபாசக தர்மத்தை கூட சொல்றோம், ரக்தவசனா, சுவாசிகளோட கூட்டத்தை பார்த்தாலும் சரி, சிகப்பு புடவை கட்டின்னு யார் பார்த்தாலும் சரி, அவளை மனசால நமஸ்கீரம் டபால் நமஸ்காரம் பண்ண உலகத்தை வந்து. ஏன்னா இன்னொரு ஆர்டர் இருக்கு, பிராகட்டியால் நிறைய நம்மளுடைய தர்மத்தை நம்ம வெளிக்காட்டக்கூடாது, நம்ம வந்து ரகசியமாக வச்சுக்கணும். நம்ம உபாசம் நம்மளோட இருக்கணும். ஆனால் நம்ம எதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக ஸ்தோத்திர சுவாசன பிரியாணப்புறம் சாமானிக பூஜை வந்த உபாசகாலுக்கெல்லாம். ஏன்னா எல்லாராலும் இந்த பூஜையை எடுத்து போட்டு செய்ய முடியாதுங்கிறதுனால தான் தேவியாகப்பட்டவளும் குருநாதர்களும் கருணையாக இந்த ஒரு பூஜையை பண்ணின பலன் பூஜையில் கலந்து அந்த பிந்தர்ப்பணம் பண்ணினால் அவள் கிடைக்கிறது. அந்த பிந்தர்ப்பணம் பண்ணினாலே நீங்கள் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஞாசம் கீசெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணினதுக்கு நமக்கு ஈஸியாக ஒரு கிட்ட விசேஷத்தை கொடுக்குறா. நம்ம 2 பூ போட்டுட்டோம், அந்த பூஜையில் நமக்கு வந்துடும். அந்த பூஜை நம்மளும் பூஜை பண்ணின பலன். இந்த பூஜை நம்ம நித்தப்படி பண்ணணும், மூச்சு இருக்கிற வரைக்கும் நித்தப்படி பண்ணணும். நித்திய கர்மவத்தி தான் இந்த பூஜையும். அது பண்ண முடியாத ஆளுக்கு பண்ணுறதுக்காக சாமானிக பூஜைன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு சாஸ்திராபத்தை நாமா பார்த்தேன்னா வீரகோஷ்டி பிரியா, வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள். வீரர்கள்னா அம்பாள் தன் சித்தத்தை அம்பாள் கிட்ட எப்பயுமே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வீரர்கள். அவர்களுடைய கோஷ்டியினாக இருக்கக்கூடிய சாமானிகர்களாக பூஜிக்கப்பட்ட பிரியா. இப்படி பூஜையை முடிஞ்ச உடனே என்ன எடுத்து அம்பாள்கிட்ட நம்ம ஜபசபனம் பண்ணுறோம். அது ஜபசபனத்துக்கு முன்னாடி தத்துவசோதனம் பண்ணிக்கிறோம். தத்துவசோதனத்தில் சொல்லும் பிரம்ம கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி, இப்படி 3 கிரந்தி விபேதனங்கள் ஏற்பட்டு சஹஸ்ரநாம் பிரஜாவோட சுதா சாராபிவர்ஷினி, இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த அனுபவத்தை அந்த உபாசகன் அடைந்து கொண்டு கடைசியில் அம்பாள்கிட்ட வந்து
ஞானத்தோ அஜ்ஞானத்தோ நல்ல சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் இது. ஏன்னா நான் தெரிஞ்சே தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பாட்டு சொல்கிறோம். ஞானத்தோ அப்புறம் தான் அஜ்ஞானத்தோ சொல்கிறோம். அஜ்ஞானத்தை ரெண்டாவது தான் வருது, அஜ்ஞானத்தோங்கிறது ரெண்டாவது வருது. முதல்ல ஞானத்தோ நான் தெரிஞ்சே சில தப்புலாம் பண்ணுவேன், க்ஷமஸ்வ. அது ஏன்னா அம்பாள் அவ்வியாஜ கருணாமூர்த்தி. நான் கூட கேட்டேன், அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு நியாயமா? நான் தான் லிஸ்ட் வச்சுருக்கேன், விளையாண்டு லிஸ்ட்டு. இன்னைக்கு ஆரம்பித்தா நாலு காலம் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பேன் லிஸ்ட்டு. இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். வியாஜம்னா காரணம் தானே, எனக்கு இது சரியில்லை, அது போகணும், எனக்கு கார் வேணும், பஸ் வேணும், ஏசி வேணும், அது வேணும், இது வேணும், லிஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேனே. நான் அம்பாள் என் மனசை ஏற்படுத்தி ஒரு எண்ணம், அவ்வியாஜம் எனக்கு இல்லை உனக்குன்ட்டா. காரணம் இல்லாமல் கருணை செய்வது என்பது எனக்கு கிடையாது, அது உனக்கு. அப்படின்னா நீ காரணம் இல்லாமல் உன் மனசு முழு மனதுடன் அன்பாக என்னை பூஜை செய்தால் நான் கருணையுடன் உனக்கு அனுகிரகம் செய்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அவ்வியாஜ கருணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இந்த பூஜையை சமாப்தம் பண்ணி ஷா சாம்பவி ஸ்புரத்தோ மமாபி காபி அவஸ்தா இஸ்யா குரோச்சரண பங்கஜமே வலபியம் அப்படின்னு குருநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோடனே கடைசி நாம அதான் லலிதாம்பிகா. குருநாதர் எப்படின்னா தாயார், புருஷா ரூபமா இருக்கலாம், என்ன ரூபமா இருந்தது போறா. ஆனா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருணையானது தாயார் லலநாத் லலிதா, குழந்தைகளை கொஞ்சுவா. குருநாதர்கள்லாம் சிஷ்யால நான் அந்த அனுபவத்தை சொல்றேன். என் குருநாதர்கிட்ட நான் நல்லா கொஞ்சல். அப்கோர்ஸ் ஆள் ஒன்று சொல்லுது, வெறும் பாயசம் சேட்டை போர் அடிச்சிடும், கொஞ்சம் ஊறுகாய் வேண்டியிருக்கு, கொஞ்சம் காரம் வேண்டியிருக்கு, மாதிரி கொஞ்சம் சேட்டை கண்ணால் போட்டுப்போம். அதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும். ஆனாலும் அண்டர்லைனிங் இப்போ புருஷன் கொண்டாடி கூட அப்பப்போ சண்டை கண்டை போட்டுப்போம், எல்லாருக்கும் தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இல்லாட்டி இப்போ பதிலும் எஸ்ஆர் 3 பேக் 1 family பேக்னு போரிச்சு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை இருக்கும், இருந்துட்டு போகிறது. அப்படி அந்த குருநாதருடைய அவ்வியாஜ கருணையினால கடைசியாக அவரும் நானும் ஒன்றுங்கிற அனுபவத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய பூஜையை இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தை நாமாக்களே சொல்லிகிட்டே வந்தேன். வேறு வேறு ஆர்டரில் இருக்குது. ஏன் ஆர்டரில் இருக்கு முன்னாடி சொல்லிட்டு ரகசியமாக இருக்கிறதுனால இந்த நாமாக்களை விதவிதமாக வைத்து இந்த சஹஸ்ரநாமத்துக்குள்ளார நாம் செய்கிற நித்தியப்படி பூஜையை இது நித்தியப்படி பூஜைன்னு பஞ்சபர்வா பூஜைலாம் கிடையாது. பஞ்சபர்வசு விசேஷார்ச்சா, பஞ்சபர்வால விசேஷமாக நிறைய திரவியங்களை கொண்டு பூஜை பண்ண சொல்லியிருக்கா. இப்போ சொன்ன பூஜையானது நித்தியம் பண்ண வேண்டிய பூஜை. இந்த நித்திய பூஜையை நாம் இந்த சஹஸ்ரநாமத்துக்குள்ளாரே கண்டுகளிக்கும்படியாக அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணினா அந்த 3 மாத காலத்தில் அம்பாள் எனக்கு பண்ண அனுகிரகத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். காமாட்சியும் கருணாரசாம் நிலையாம் காமேஸ்வராங்கஸ்திதாம் காந்தாம் சின்மய காம கோடலையாம் ஸ்ரீ பிரம்மத்யாம் பஜே. இந்த காமாட்சியும் காமாட்சி சுரூபமான குருநாதை நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு அமைகிறேன். நமஸ்காரம். காமாட்சி.